ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சன் இன்றைக்கி முக்கணியும் வச்சு ஒரு பாயசம் எப்படி செய்யணும் பார்க்குறோம். 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து குக்கரில் லேசாக வறுக்கணும். பருப்பு ஒரு 3 நிமிஷம் வறுத்தா போதும். பருப்பு லைட்டாக வறுத்தாச்சு. பருப்பை கழுவிட்டு 100 கிராம் பாசிப்பருப்புக்கு முழு தேங்காய், ஒரு தேங்காய் எடுத்து வச்சு முதல் பால், 2வது பால், 2 பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2வது பாலை ஊற்றி பாசிப்பருப்பை வேக விடணும். ஒரு 2 விசில் விட்டு வேக விடணும். நூறு கிராம் பாசிப்பருப்பை 2வது தேங்காய் பால் விட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கிறேன். பாசிப்பருப்பு நல்லா வந்துடுச்சு. ஒரு வானல் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய், பலாசலை 3 பலாசலையை கட் பண்ணி வச்சுட்டாங்க, பாதி வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுட்டாங்க. மாம்பழம் பாதி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாம்பழம் மீடியம் சைஸ் மாம்பழம். நெய்யில் ஒரு 2 நிமிஷம் பழங்கள்லாம் வதங்க விட்டு வேக வச்சு பாசிப்பருப்பு நல்லா மசிச்சுட்டு கால் கிலோ வெள்ளத்தை கொஞ்சமாக 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி லைட்டாக தண்ணி பாக காய்ச்சி வச்சுருக்கேன். காய்ச்சி வச்சு வெள்ளைப்பாவை வடிகட்டி வேக வச்சு பாசிப்பருப்பு இருக்கும். ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் நல்லா மசிக்கணும். வெள்ளைப்பாவை ஊற்றிட்டு பாசிப்பருப்பு நல்லா மசிச்சு விடணும். மசிச்சு வச்சு 3 ஏலக்காய் பொடிச்சு வச்சுக்கோங்க. 3 ஏலக்காய், நெய்யில் வறுத்து வச்சுட்டு பழக்கலவை
பலாப்பழம், மாம்பழம், வாழைப்பழம் 3 பழமும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு வதக்கி வச்சுருக்கேன். இந்த பழத்தை போட்டுட்டு முந்திரி உங்களுக்கு தேவையான போட்டுக்கலாம். முந்திரி நெய்யில் வறுத்து வச்சுக்கோங்க. முந்திரி ஃபஸ்ட்டு தேங்காய் பால் 1 டம்ளர் 2 எடுத்து வச்சுருக்கேன். ஊற்றணும். ரெண்டாவது தேங்காய் பால் ஊற்றி பாசிப்பருப்பை வேக வச்சது. கடைசியில் இறக்கும் போது ஃபஸ்ட்டு தேங்காய் பால். நல்ல சூப்பரான சுவையான உடம்புக்கு ஆரோக்கியமான முக்கணி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சீசனில் பழப்பழ சீசனில் இதே மாதிரி மாம்பழ சீசனில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள்.